பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட்டு ஒரு டின்னர் ரெசிபிங்க. கோதுமை மாவு, அவல், இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. என்ன டிஃபனுங்கிறத நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு செஞ்சு காமிச்சு சர்வ் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணுவோம். மாவு, கோதுமை மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. ஓகே, சஸ்பென்ஸ். என்னடா நைட்டு டின்னர்னு கெஸ் பண்ணவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு வதக்குவோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்து வதக்குவோம். ஓகே, நான் அடுத்தது 1 by 1 நான் காட்டுறேன் வதக்கும்போது. இப்போ பாருங்கங்க, வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினதும் இந்த நறுக்கி வச்ச தக்காளியை இதோட சேர்த்து வதக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா கொஞ்சம் ஸ்மாஷாக வதங்கிடுச்சு பாருங்கள். ஓரளவு கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுங்க இதை ஆட் பண்ணுவோம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இதில் மெஷரிங் கப்பால் 1 கப்புங்க நான் அவல் எடுத்திருக்கேன். எந்த அவல் வேணாலும், கெட்டி அவல், மெலிஸ் அவல், சிகப்பு அவல், வெள்ளை அவல், எந்த அவலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச அவலை நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு இதோடு சேர்த்து நல்லா ஸ்மாஷாக வதக்கி எடுப்போங்க. நான் அதை காட்டுறேன். நான் இப்போ பாருங்கங்க, இந்த அவலை சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ஸ்பைசி ஆட் பண்ணணும் இல்லையா? ஆஸ் யூஷுவல் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அவ்வளோதான். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு சரியாக இருந்தால் விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது ஒரு ஸ்டஃப்டு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் புரியுதா என்ன நைட்டு டின்னர்னு? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பான்னு நினச்சிப்பீங்க இல்லையா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இருக்கட்டுங்க, எல்லாத்தையும் முதல்ல சொல்லிட்டா அப்புறம் சஸ்பென்ஸாக இருக்காதுல்ல, அதுக்காக தான். ஓகே, கண்ணியெல்லாம் கலந்துடாதீங்க. இந்த அவலில் உள்ள அந்த ஈரத்தன்மையே போதும் உங்களுக்கு. இது அதுவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க நல்லா. ஓகே, நல்லா இந்தமாரி கரண்டியால் மசிச்சு விட்டு நல்லா இந்த ஸ்டஃப்ட ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நேரம் இது பண்ணாதீங்க. எல்லாம் ஒன்றா திரண்டு கெட்டியாக வந்தால் போதும். நம்ம கொஞ்சம் தண்ணியை லேசாக தொட்டுட்டு கொஞ்சம் எடுத்து கையில் உருட்டி பார்த்தோன்னா நம்ம ஸ்டஃப்டு உருட்டுறதுக்கு உருண்டை கரெக்டாக வந்தால் போதும். அவ்வளோதாங்க. கடைசியாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஒரு தட்டில் கொட்டி இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை உருண்டையாக பிடிச்சி சப்பாத்தி மாதிரி போட்டு அதில் இந்த ஸ்டஃப்டை வச்சு போட்டு எடுக்க வேண்டியதாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க ரோட்டுக்கடை சால்னா, அதுதாங்க ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது அதையும் எப்படி செஞ்சு காமிச்சிட்டு இதோட உங்களுக்கு சர்வ் பண்ணுறேங்க. அருமையான சூப்பரான நல்ல ஹெல்த்தியான
டேஸ்டான ஒரு நைட்டு டின்னர் ரெசிபிங்க. இப்போ ஸ்டஃப்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா என்னன்னு. இறக்க போகிறதுக்கு முன்னே எது எது உங்களுக்கு குறைச்சலா இருக்கோ அதை கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லாம் ஆறட்டும். நான் சப்பாத்தியில் வச்சு நான் போட்டு காட்டுறேங்க. நான் இப்போ பாருங்கங்க, நம்ம வழக்கமாக இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா அப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு நல்லா அப்படி ஒரு முறுக்கு முறுக்கிட்டு அப்படியே அப்படி தட்டிக்கோங்க. டேஸ்டாக மாவில் பிரட்டிக்கோங்க. அப்படியே லேசாக போட்டு எடுங்கங்க. அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா மெதுவாக திரட்டுங்க. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இப்படி லேசாக மாவை தடவிக்கங்க. ரொம்பவும் மெலிசா வேண்டாம், ரொம்பவும் கெட்டியா வேணாம். ஓரளவு பூரணெல்லாம் நம்ம ரொம்ப வெளியில வராத அளவுக்கு தட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்புறமா தோசைக்கல்ல பற்ற வச்சு டக்கு டக்குன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுங்க. நான் இது மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு சுடும்போது எப்படின்னு நான் சுட்டு காட்டுறேங்க நான். ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி தட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. கல் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு இந்த சப்பாத்தியை போடுங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நெய்யும் எண்ணெயுமா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் சூடானதுக்கு அப்புறம் இந்த பாருங்க, இந்த மாதிரி லேசாக மேலே தடவி விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஒரு மாதிரி நம்ம சப்பாத்திலாம் மேலே லைட் ப்ரௌனாக நம்ம சுட்டு எடுப்போம் இல்லையா, சேம் அதே மெத்தடு தாங்க. சுட்டு எடுத்துருங்க. சுற்றிலும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடுங்க. கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு வரும் இல்லையா நமக்கு, அந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம சப்பாத்தியை எடுக்க போகிற நேரத்துலையும் இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் அப்படி நினச்சி நல்லா அப்படி சப்பாத்தி மேலெல்லாம் அப்படி தடவி விட்ருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா ஜம்முன்னு தீயை மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு செய்யுங்க. சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி கருகி போனாலும் போயிடுங்க. ஓகே, நான் இந்த ஒரு சப்பாத்தியை சுட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வாங்குங்க, இந்த ரோட்டு கடை சால்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பரோட்டா சால்னாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. இப்போ நான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்குங்க சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும், ஒரு டீஸ்பூன் அளவு கசகசாவையும் நல்லா வார்ம் வாட்டரில் ஒரு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு அளவு தேங்காயங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுங்க இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வெங்காயம், தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, இந்த பட்டை, கிராம்பு, இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க அடுத்தடுத்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம். தாளிக்கும்பொழுது பேஸ்ட்டை அரைச்சிட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கங்க, இந்த பரோட்டா சால்னா தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன்.
பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஜாதி பத்திரி, கல்பாசி எல்லாமே இங்கே சும்மா ஒன்று ரெண்டு அப்படியே இதோட சேர்த்துட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை இதோட சேர்த்து வதக்குவோங்க. இது ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை வதக்குவோங்க. நான் வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, வெங்காயம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளியும் சேர்த்துட்டு இந்த சால்னாக்கு உண்டான உப்பையும் முதல்ல இப்போ நான் சேர்த்துட்டேங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஸ்மாஷாக வெந்து ஒரு மாதிரி எண்ணெய் கக்கிக்கிட்டு வருங்க. அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளுங்க. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நமக்கு சால்னா எந்த அளவு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா எல்லாம் கலந்துட்டு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியை திறந்து சால்னாலாம் எப்படி டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஓப்பன்லேயே வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸு கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து விட்டுருங்கங்க. அவ்வளோதாங்க சால்னா. செம்மையாக இருக்குங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஓகே, வாவ். இப்போ பாருங்கங்க, அப்படியே சால்னா என்ன சூப்பராக நல்லா கொதிச்சு அப்படியே எண்ணெய் கக்கிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கங்க, ஜம்முன்னு. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா என்னன்னுட்டு. இந்த கன்சன்சியும் பார்த்துக்கோங்க. சால்னாங்கும்போது கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் இதிலெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் வாட்டரோட அளவை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கங்க, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேங்க. உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தாங்க. ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஸ்டஃப்டு பரோட்டா, வீட் பரோட்டா, அதுக்கு இந்த சால்னா, ரோட்டு கடை சால்னா வச்சுருக்கேங்க. நான் இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியோடு இந்த சால்னாவையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க நான். இப்போ பாருங்கங்க, நல்லா அருமையாக ஸ்டஃப்டு சப்பாத்தி, ரோட்டு கடை சால்னா. இந்த சப்பாத்தி மாவு மீந்ததில் ஆர்டினரி சப்பாத்தியாகவும் போட்டு எடுத்துட்டேங்க. செம்ம சூப்பர் சாஃப்டாக இருந்ததுங்க. சூப்பரான அருமையான ஒரு நைட்டு டின்னர் ரெசிபிங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஈஸியஸ்ட்டு டைஜஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப மைல்டான காரம், நோ ஸ்பைசி ஜாஸ்தி இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பர் நைட் டின்னர் ரெசிபிங்க. நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்து என்னோடய ஸ்டைலில், என்னோடய வெர்ஷனில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. Have it yummy. See you next. Bye bye.